இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் பவர்ஸ் உண்மையாலே அவங்க தான் சூப்பர் பவர்ஸ் தான். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய உலகத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய சூப்பர் பவர் அப்படின்னா இன்றைக்கி பல பேர் சொல்லக்கூடிய வார்த்தை அமெரிக்கா. அமெரிக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய சூப்பர் பவர். அந்த கண்ட்ரியில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஆர்மி இருக்குது, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மிலிட்ரி இருக்குது அப்படின்ட்டு அந்த மக்களை பற்றி அந்த கண்ட்ரியை பற்றி பல பேர் வந்து யாருமே இதை மறக்க மாட்டாங்க. பல நூற்றாண்டுகளில் உலகத்துடைய வரலாறு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் சூப்பர் பவர் அப்படின்னு வந்து ஒரு நாடோ இல்லாட்டி ஒரு பகுதியை சேர்ந்த மக்களையோ வந்து சொல்லப்படுறது வந்து நம்ம வந்து ஹிஸ்ட்ரிக்கலில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போது ப்ரெசென்ட்டில் வந்து அமெரிக்கா அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த சூப்பர் பவர். பட் ஆர் தே த ரியல் சூப்பர் பவர் அப்படிங்கிறது தான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கொஷின் மார்க். எதனால் அப்படின்னா இன்றைக்கி அமெரிக்கா அப்படின்ற ஒரு கண்ட்ரி, அந்த சூப்பர் பவராக இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரி உண்மையாலே அவங்களால நினச்சதை அவங்களால பண்ண முடியுதா? இன்றைக்கி ஈரான் அப்படிங்கிறது ஒரு சின்ன நாடு, மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாடு. அந்த நாட்டை அமெரிக்கா எதுக்காக அடிக்கணும்? அவனுக்கு என்ன தேவை இருக்குது ஈரான் அடிக்கிறதுக்கு? ஏன் அப்படின்டா ஈரான் அப்படிங்கிற நாடு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி, ஒரு சின்ன ஒரு ஜியாகிரபிக்கல் லேண்டை கொண்டு இருக்கக்கூடிய பலஸ்தீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடை ஆக்கிரமித்த யூதர்களுடைய இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாட்டை அடித்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக. ஏன் அடித்தானுங்க? ஏன்னா அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு அங்கே இருக்கக்கூடிய கசா அப்படின்ற ஒரு பலஸ்தீனுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் அப்பாவி குழந்தைகளையும் அப்பாவி ஜனங்களையும் சிவிலியன்ஸையும் அநியாயமாகவும் ரொம்ப ஒரு மனசாட்சியே இல்லாத முறையில் வந்து அவங்கள கொன்று குவிச்சிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கும்பொழுது உலகமே கொந்தளிச்சாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய பல மக்கள் வந்து கொந்தளிச்சாங்க. அவங்களுக்கு ஆதரவாக கசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக வந்து போராட்டங்களும் ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இதை எதிர்த்து ஒருத்தவன் தைரியமாக அடித்தான் அப்படின்னா அது ஒரே நாடு தான், அது ஈரான் மட்டும்தான். வேறு யாருமே வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ணலை, ஈரான் மட்டும்தான். ஏன்னா இஸ்ரேலை அடிக்கிறது ஏன் இவ்வளோ வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ல போச்சு அப்படின்னா, அது ஒரு சின்ன நாடு, ரொம்ப சின்ன நாடு. அந்த சின்ன நாடு அடிக்கிறதுக்கே இத்தனை பேர் பயப்படுறாங்க. இல்லை ஈரானை அடித்ததுக்கே இது ஏன் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு? இந்த சோ கால்டு சூப்பர் பவரான அமெரிக்காவே வந்து ஈரானை அடிக்கிறான் அப்படின்டா ஒரே ஒரு காரணம், இஸ்ரேல் அப்படிப்பட்ட ஒரு பின்பத்தை இந்த உலகத்தில் வந்து ஏற்படுத்தி வச்சுருக்கான். என்ன பின்பம்? எங்கள்கிட்ட இருக்க மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி உலகத்தில் யார்ட்டையுமே இல்லை, எங்கள்கிட்ட இருக்க மாதிரி அட்வான்ஸ்டு மிலிட்ரி வெப்பன்ஸ் உலகத்தில் யார்ட்டையுமே இல்லை. நாங்கள் தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் மூளை யார் அப்படின்னா நாங்கள் தான். இன்றைக்கி அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், என்ன விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலுமே அது எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளியாக நாங்கள் தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பின்பம். அது பின்பம் மட்டும் சொல்ல முடியாது, அது ஒரு வகையில் உண்மைன்னு சொல்லலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா செக்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை மெடிசின் ஃபீல்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அதை ஆப்ரேட் பண்ணக்கூடியது இந்த இந்த இஸ்ரேல் ஜூ பீப்புளை சார்ந்த அந்த இலுமினாட்டி அப்படிங்கிற ஒரு குரூப் தான். இதெல்லாம் கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி அந்த பல கான்ஸ்பிரசி தியரிஸ் வந்து இன்றைக்கி வந்து ஃபேக்டாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பின்பத்தை ஏற்படுத்தி வச்சுருக்க இந்த இஸ்ரேல் இவன் காட்டின இன்னொரு பெரிய பாவலா என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு அயன் டோம் வச்சுருக்கோம், எங்களை யாருமே அட்டாக் பண்ணிட முடியாது, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ரொம்ப சேஃப். எதனால் அப்படின்னா, ஏன்னா யூதர்களை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் பல பகுதிகளில் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனி நாடு இருந்ததில்லை. நீங்கள் வரலாறு எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பகுதிகளெல்லாம் யூதர்கள் இருந்தாங்களோ அந்த எல்லா பகுதியிலிட்டுமே அவங்க வந்து விரட்டி அடிக்கப்பட்டிருப்பாங்க. அவனுங்களாம் வெளியேறி இருக்கவே மாட்டானுங்க, விரட்டி அடிச்சிருப்பானுங்க. ஏன்னா அது அவனுங்களுடைய கேரக்டர்ஸை வச்சு, அவங்களோட குணாதிசயங்களை வச்சு, கூட இருந்து குழி பறிக்கிறது, பட் அதே மாதிரி கூட இருந்து ஒருத்தவனை கழுத்து இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே பேர் போனவனுக்கு யூதர்கள். இந்த வரலாறு எடுத்து பார்த்தீங்கனாலே ஸோ அவங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, அவனுங்களுக்குன்னு ஒரு நாடு இல்லைன்னு சொல்லி இந்த இஸ்ரேலுன்னு ஒரு நாடை உருவாக்கி அபகரித்து திருடி உள்ளே வந்து உட்காந்துக்கிறானுங்க. உட்கார்ந்தது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய யூத மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும், இந்த நாடு சேஃபான நாடு தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும்னு என்னென்னமோ ஒரு பின்பத்தை ஏற்படுத்துகிறாங்க, பாவலாவை ஏற்படுத்துகிறானுங்க. நாங்கள் ரொம்ப அயன் டோம் வச்சுருக்கோம், எங்களை அட்டாக் பண்ணவே இப்படி. இது எல்லாத்தையுமே அடித்து நவுத்தி ஈரான் அடிக்கிறான். இது எல்லாத்தையுமே பொய்யாக்கி ஈரான் அடிக்கும் பொழுது அது இஸ்ரேலுடைய கேபிட்டலாக இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் கேபிட்டலாக அவங்க ஜெருசலேத்தை சொல்லுவாங்க, பட் ஸ்டில் அவங்களுடைய பொலிட்டிக்கல் கேபிட்டலாக இருக்கக்கூடிய தெல் அவீவ் அப்படின்ற சிட்டியை வந்து இவன் அடிக்கிறான், ஈரான் வந்து அடிச்சிட்டான் அப்படின்னோடனே அது அவனுடைய ஈகோவை டச் பண்ணிடுது. அது அவனுடைய, ஏன்னா இவ்வளோ நாளாக நானும் ரவுடி தான் ஊர் ஃபுல்லாக நான் வந்து ஒரு ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி வச்சுருந்து, நீ என்ன அசால்ட்டை அடிச்சிட்டேன், அதுவும் ஏதோ ஒரு பெரிய நாடு அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஈரான் எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாடு, நீ எப்படா அடிச்சிட்ட அப்படிங்கிற அந்த ஈகோவும் அப்படிங்கிற அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கோபமும் தான் இஸ்ரேலை எப்படியாவது இவனை அடிச்சிடணும், எப்படியாவது இவனை காலி பண்ணிடணும். ஏன்னா நான் ஏற்படுத்தியிருந்த என்னோட இமேஜே இவன் அடிச்சிட்டான், இதுக்கப்புறம் யார் வேணால் நான் ஈஸியாக அடிச்சிட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, சூப்பர் பவர் அப்படிங்கிறது அந்த நாட்டுடைய
மிலிட்ரியை வச்சோ இல்லை அந்த நாட்டுடைய ஆர்மியை வச்சோ அப்படின்லாம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். நம்மளாம் அப்படி தான் வி வேர் ரேஸ்ட் தட் வே. அட் ப்ரெசன்ட் த கண்டெம்பரரி வேர்ல்டில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்ன அப்படின்னா டேட்டாஸ்ன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால தான் இந்த ஈரான் இஸ்ரேல் அடிக்கிறான் அப்படின்ற போது இஸ்ரேல் யூஎஸை ப்ரெஷர் கொடுக்குறான், நீ ஈரான் அடி, அவன் என்னை அடிச்சிட்டான், நீ அவன் அடி. சம்பந்தமே இல்லாமல் யூஎஸை வந்து வம்புக்கு இழுக்கிறான். யூஎஸ் என்ன பண்ணுறான், ஏற்கனவே ட்ரம்ப்புக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் வந்திருக்கு. ஆட்சி ரீதியாகவும் சரி இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியாகவும் சரி எதுவுமே ஒழுங்காக இல்லை. சும்மா அதாவது மற்ற நாடுகளில் இருக்க பிரச்சனையெல்லாம் நீ என்ன போய் தலையிடுற, நம்ம வீட்டிலே 1000 பிரச்சனை இருக்குது, பக்கத்து வீட்டு பிரச்சனை உனக்கு எதிரான்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் அவனை கொஷின் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு இப்போ ஈரான் அடிக்கிறதுன்றது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா தெரியுது. நான் அவனை போய் அடிக்கணும், அவன் அதுக்கு கொஞ்சம் தயங்குறான், அதை கொஞ்சம் பின்வாங்குறான் அப்படின்ற போது டக்குன்னு இந்த இஸ்ரேல் என்ன பண்ணுறான், அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ட்ரம்ப்புடைய டேட்டாஸை வெளியிடுறான். அதுதான் எப்ஸ்டீன் ஃபைல். இன்றைக்கி நம்ம எப்ஸ்டீன் ஃபைல்லாம் பார்த்துட்டு இப்படிலாம் நடக்குதா அப்படின்லாம் கேள்விப்பட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு கம்மியான ஒரு பர்சன்டேஜ் தான். பாயிண்ட் மேபி 1 or 2% சொல்லலாம். இன்னும் அவங்க வந்து மறைச்சி வச்சுருக்கக்கூடிய டேட்டாஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. பல விஷயங்கள் இருக்குது. எல்லாரையுமே ஒரு விஷயங்கள்ல வந்து அவங்க லாக் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறது கேட்கல அப்படின்னா அவ்வளோதான், உன்னுடைய இமேஜ் டேமேஜ் ஆகும். நீ உன்னோட எல்லா விஷயங்களையும் நான் சொல்ல ஆரம்பிப்பேன். இது எந்த அளவுக்குன்னா ட்ரம்ப் வந்து ஒரு பிடோஃபைல் அப்படிங்கிற அளவுக்கும் ட்ரம்ப் வந்து ஒரு சின்ன பிள்ளைகளெல்லாம் ரேப் பண்ணியிருக்கான்ற மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வெளியே விடுறான். பட் மக்கள் அதெல்லாம் பார்க்குறாங்க. அது ஓப்பனாக சோஷியல் மீடியாவில் வருது, நெட்டில் வருது, இன்டர்நெட்டில் வருது, இது எல்லாமே பார்க்குறாங்க. பட் ஸ்டில் அவனுக்கு எதிராக ஒரு ஆக்ட் கூட அவங்களால கொண்டு வர முடியல. இவன் சொன்னதை கேட்காம கூட இல்லை, கொஞ்சம் தயங்குனா அப்படிங்கிறதுக்காக உடனே இதை ரிலீஸ் பண்ணுறான். இப்போ என்ன ஆகுது, எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல், எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லாமல், த சோ கால்டு வெஸ்டர்ன் பீப்புள் வந்து ஃப்ரீடமை பற்றி பேசுகிறாங்களோ, விமன் ஃப்ரீடமை பற்றி பேசுகிறாங்களோ, பெண் உரிமையை பற்றி பேசுகிறாங்களோ, இதே சோ கால்டு வெஸ்டர்ன் பீப்புள் எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாமல் ஈரான் மேலே தாக்குறான். அது யாரை தாக்குறான், அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் மேலே அந்த குண்டு விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 108 பெண் குழந்தைகள், இன்றைக்கி டேட்டா, இப்போ கரண்ட் டேட்டா வரைக்கும் 108 பெண் குழந்தைகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றது. அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் அந்த ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா ஹமேனி அவரும் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. இன்றைக்கி நம்ம இது என்ன பண்ணுறது, நம்மளுடைய ரோல் இதில் என்ன இருக்கணும் அப்படின்னா, டு பிக் த ரைட் சைட் ஆஃப் த ஹிஸ்ட்ரி. வரலாறுல சரியான பகுதியில் நம்ம நிற்கிறது. இன்றைக்கி இப்படி நடக்குது, நமக்கு முன்னாடி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, நமக்கு முன்னாடி 2 சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஒருத்தவன் அதாவது எந்த ஒரு காரணமும் இல்லாமல், எந்த ஒரு வெறும் ஒரு கேவலமான அவனுடைய குணத்துக்காக ஒரு நாட்டை அடிக்கிறான். எந்த ஒரு அதில் ஒரு சின்ன நியாயம் கூட இல்லாமல் அடிக்கிறதுல. ஏன்னா அவன் என்ன சொல்லி அடிக்கிறான், ஈரான்கிட்ட அவன் வந்துட்டு நியூக்ளியர் பவர் வச்சுருக்கான். பட் ஈரான்கிட்ட ரியாலிட்டி என்ன அப்படின்னா, ஈரான்கிட்ட நியூக்ளியர் பவர் இல்லை. அட் த சேம் டைம் ஓன்ட்டு எத்தனை நியூக்ளியர் பவர் இருக்குது அப்படின்னா, அது வந்து கிட்டத்தட்ட அவன் நூற்றுக்கணக்கான நியூக்ளியர் பவர் அவன் வச்சுருப்பானா. இவன்கிட்ட நியூக்ளியர் பவர் இருக்குன்ற சந்தேகத்தின் அடிப்படையில் நான் அடிக்கிறேன் அப்படிங்கிறான். எவ்வளோ ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இங்கே ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்ற போது நம்ம எது நியாயம், எது கரெக்ட், எது சரியான விஷயம், எது சரியான சைடு அப்படிங்கிறத பிக் பண்ணி நம்ம அதன் பக்கம் நிற்கிறது. ஜஸ்ட் பிகாஸ் 100 பேர் சேர்ந்து ஒரு பொய்யை சொல்கிறதுனால அது உண்மை ஆயிடாது. ஜஸ்ட் பிகாஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு அநியாயத்தை ஆதரிக்கிறதுனால அந்த அநியாயம் வந்து கரெக்ட் ஆயிடாது. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்து முஸ்லிம்ஸ், அவங்க வந்து தப்பானவங்களாக போற்றேப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நம்ம அவங்க சைடு நிற்காமல் இருக்கிறதுன்றது எந்த விதத்துலையுமே நியாயம் இல்லை. அஸ் அ உண்மையான இந்தியன் நான் நினைக்கிறது, இந்த பக்கம் நான் ஈரானுக்கு சப்போர்ட்டாக தான் நிற்பேன். ஈரானுக்கு ஆதரவாக தான் நம்ம நிற்கணும். நம்ம இதை பார்க்கக்கூடிய எல்லா மக்களும் இது ஈரானுக்காக முடிந்த அளவுக்கு உங்களுடைய என்ன பிலீஃபாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிலீஃப்க்கு ஏற்ப அந்த மக்களுக்காக வந்து வேண்டிக்கோங்க. அந்த மக்களுக்காக நிறையா பிரார்த்தனை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சாதகம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேவலமான அரசியலை பற்றியும் கேவலமான சூழ்ச்சிகளை பற்றியும் மற்ற மக்களுக்கு எத்தி வைங்க. தேங்க்யூ.